எவ்வாறு இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ அது போன்று வாழுங்கள். உங்களது பெற்றோர்கள், உங்களது பிள்ளைகள், உங்களது உயிர், உங்களது மனைவி அனைத்தையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைக்காதவரை ஈமானை நாம் அடைய முடியாது. சாதாரண அன்பல்ல சகோதரர்களே. மனைவியை விட, பிள்ளைகளை விட, குடும்பத்தார்களை விட, வாப்பாவை விட, உம்மாவை விட, உயிரை விட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது அன்பு வைக்கிறேன் எனது உயிருக்கு பிறகு. சொன்னார்கள், உமரே முடியாது, உனது உயிரை விட அன்பு வைக்காதவரை ஈமானுடைய பூர்த்தியை நீ அடைய முடியாது உமரே. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது உயிரை விட உங்களை அன்பு வைக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், உமரே இப்பதான் நீ ஈமானை அடைந்தாய். இவ்வளோ பேர் சேர்ந்திருக்கிறோம், கொஞ்சம் கல்புல கைய வச்சு சொல்லுங்க, எங்கட உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைக்கிறோமா சகோதரர்களே? எங்கட உயிரை விட இல்லை என்றுதான் பதில் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மரங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, கல்லுகளுக்கு தெரியும் சகோதரர்களே, மிருகங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. மக்காவிலே ஜுகாக் என்ற மலை கல்லுகள் நபிக்கு சலாம் சொல்லும், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். கல்லுகள் சலாம் சொல்லும். சகோதரர்களே, மரங்கள் நபியை அறிந்திருந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜிது நபவியிலே நபி அவர்கள் ஈச்சம் குத்தியின் மீது நின்றுதான் குத்பா ஓதுவார்கள். ஒரு பெண் இஸ்லாத்தை தழுவி, யா ரசூலல்லாஹ், ஒரு மிம்பரை அடித்து தரவா? நபி அவர்கள் சொன்னார்கள், அடித்துத்தா. மிம்பர் அடித்து கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெள்ளிக்கிழமை ஈச்சம் குத்தியின் மீது குத்பா ஓதாமல் அந்த மிம்பரின் மீது ஏறி குத்பா ஓதுகிறார்கள். முழு சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அழுகை சப்தம் வருகிறது, அழும் சப்தம் வருகிறது. ஒட்டகம், குட்டியை வயிற்றில் சுமந்த ஒட்டகம் எவ்வாறு அழுமோ அவ்வாறு அழுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இது என்ன அழுகிறது? சகோதரர்களே, ஒரு ஈச்சம் குத்தி அழுகிறது. நபியுடைய பிரிவால். இதற்கு பிறகு எனக்கு மேல் ஏறிவர் குத்பா ஓத மாட்டாரே என்ற பிரிவால் அழுதது மனிதன் அல்ல, ஈச்சம் குத்தி. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு ஈச்சம் குத்திக்கு இந்தளவு அன்பு என்றால் இந்த சமூகத்தில் பிறந்த எங்களுக்கு சகோதரர்களே எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும், எவ்வளவு மஹப்பத் இருக்க வேண்டும். நமது பழையவர்கள் ஏன் ஒவ்வொரு பெயரோடு முஹம்மது என்ற பெயரை இணைத்தது? ஒவ்வொரு ஆம்பள பிள்ளைக்கும் முஹம்மத், முஹம்மத் அல்லது அஹ்மத் என்ற பெயரை இணைத்தது ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால். பழைய பெயர்களை பாருங்கள், யாரை எடுத்தாலும் ஃபாத்திமா, பெண்களை எடுத்தால் ஃபாத்திமா ஹப்ஸா, ஃபாத்திமா ஜக்கியா, ஃபாத்திமா அஸ்கா. ஆண்களை எடுத்தால் முஹம்மது அஸ்வர், முஹம்மது அன்வர், முஹம்மது அஹ்மத். நமது முன்னோர்களிடம் இருந்த அன்பாவது நம்மிடம் கிடையாதே சகோதரர்களே. நமது முன்னோர்கள் வைத்த அன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்த அன்பு சகோதரர்களே, நபியுடைய அன்பால் வாயால் நபியின் மீது ஸலவாத் வரும், உடம்பால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகள் வெளிவரும். நபி அவர்கள் துஆ செய்தார்கள், நத்தரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி ஃபவஆஹா ஃபஹஃபிظஹா வஅத்தாஹா கமா சமிஅஹா. யா அல்லாஹ், ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கிய அல்லாஹ், ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கிய அல்லாஹ், அந்த மனிதன் என்னுடைய பேச்சுகளை கேட்டு மனனம் செய்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைத்தானே, இவருடைய முகத்தை அழகாக்கிய அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை கல்பில் எடுங்கள், உயிரை விட நேசியுங்கள். ரபியுல் அவ்வல் பிறை 12 மாத்திரமல்ல, மௌத் வரை நபியுடைய அன்பால் உலகத்தில் வாழ வேண்டும்.